சரியா 143 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பொறந்தாரு. அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. 6 விஷயம் கேட்கிறாரு கடவுள்ட்ட. அந்த 6 விஷயத்த கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு வாஹ்! இப்படிதான் நம்மளும் கேட்டுருக்கணும் அப்படின்னு தோணும். இல்லன்னா, ச்சீ! நம்ம வாழ்க்கையும் இப்படி இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம கேட்ட 6 விஷயங்கள், பணம், பதவி, பேர் இது எல்லாமே எந்த நொடி வேணா நம்மள விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வந்து நம்மள பத்தினது இல்ல, வெளியில இருக்கிற விஷயங்கள பத்தினது. திடீர்னு கவர்மெண்ட் டாக்ஸ மாத்திட்டான்னா, நம்மளோட பணம் குறைஞ்சிரும். திடீர்னு ஒரு பொருளோட விலை கூடிருச்சுன்னா, நம்மளோட வரம் நம்மள விட்டு போயிரும். நமக்கு புடிச்சவங்களுக்கு நம்மள புடிக்கலைன்னா, இல்ல அவங்க அவங்களோட உடம்ப விட்டு போயிட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா, திரும்பவும் கிரவுண்ட் ஜீரோக்கு வந்துருவோம். ஆனா, இந்த மனுஷன் கேட்ட அந்த 6 விஷயம் அவ்வளவு அருமையான விஷயம். காலத்தால அழிக்க முடியாத விஷயம். எந்த 6 விஷயத்தினால ஒரு மனுஷனால சந்தோஷமா, ஆழமா, திருப்தியா வாழ முடியுமோ, அந்த 6 விஷயத்த கேட்டிருக்கிறாரு. நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருப்போம். ஒரு நாள் நம்ம காலையில எந்திரிச்சிருப்போம். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ரொம்ப கவலையா இருப்போம். இல்ல கோவப்படுவோம். நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து எதிர்வினை ஆற்றிட்டே இருப்போம். எதுவுமே இல்லையா, நம்ம ஃபியூச்சர பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சுருவோம். என் புள்ள வந்து நல்லா இருப்பானா இல்லையோ, என் பேரக்குழந்தை நல்ல குணத்தோட வளருமோ இல்லையோ, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா இல்லையா, எனக்கு அந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா, என்ன பத்தின ஃபியூச்சர் இல்லைன்னா எனக்கு ரொம்ப புடிச்சவங்கள பத்தின ஃபியூச்சர். இந்த மாதிரி ஃபியூச்சர பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சுருவோம். நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம எத நெனச்சு பயப்படுறோமோ, எத நெனச்சு ஆசைப்படுறோமோ, எத நெனச்சு கவலைப்படுறோமோ, இதெல்லாம் சரியாயிருச்சுன்னா, நான் சரியாயிருவேன், நான் சந்தோஷமா இருப்பேன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அங்க தான் நமக்கும், சுப்பிரமணிய பாரதியாருக்கும் இருக்கிற வித்தியாசம். மனிதன் என்பவன் தெய்வம்